சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல இந்த பக்கம் நம்ம முத்து புதுசா வேன் வாங்கி அதற்கு பூஜைலாம் கோயில்ல வச்சு போட்டுட்டு அந்த பிளாட் ஓனர்ஸை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம சீதா உள்ளார சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு அம்மா வந்து சீதாவோட தாலி செயினை பிச்சுக்கிட்டு ஓடும் பொழுது மீனா மேல மோதிட்டு ஓடுது இல்லையா. சீதா வந்து விஷயத்த சொன்ன உடனே அப்ப அந்த அம்மாவா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம மீனாவும் பின்னாடியே துரத்திட்டு போய் அந்த அம்மாவை பிடிச்சிடுறாங்க. இருந்தாலும் அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா சீதாவை தள்ளி விட்டுட்டு ஓடிடுது. ஆனா நம்ம சீதா நல்லாவே அந்த அம்மா முகத்தை பாத்துடுறாங்க. ஸோ அன்னைக்கு சாமியாரா வந்த அதே அம்மா தான் அப்படிங்கிறது மீனாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, நேரா விஷயத்த வந்து இங்க முத்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல, இந்த விஜயா இருந்துகிட்டு நான் நம்ப முடியாது, நீ பொய் சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. உடனே நம்ம முத்து சவால் விடுறாப்புல, அப்படி ஒருவேளை அந்த அம்மாவை கொண்டுகிட்டு வந்து இங்க நிப்பாட்டிட்டனா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவீங்க? நீங்க சீதா மீனாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கணும் அப்படின்னு முத்து சொல்றாப்புல. அப்படி ஒண்ணு நடந்தா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு விஜயாவும் போயிடுது. இதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவும் மீனாவும் அந்த அம்மாவை கண்டுபிடிக்கிற விஷயத்துல இறங்கிடுறாங்க. இப்ப எந்த இடத்துல மீனா வந்து அந்த அம்மாவை பிடிச்சாங்களோ அந்த இடத்துல இருக்கிற ஒரு கடைக்கு போய் சிசிடிவி கேமராவை பார்த்து அந்த அம்மாவா தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா மீனாவோட சண்டை போடும் பொழுது அந்த அம்மாவோட பர்ஸ் ஒண்ணு கீழே விழுந்திருக்காட்டுக்கு. அந்த பர்ஸை எடுத்து பார்க்குறாங்க. அதுல வந்து சில அட்ரஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த அட்ரஸ தேடி போவோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம முத்துவோட ஃப்ரெண்ட் இருக்கிற ஏரியா அட்ரஸ் தானாட்டுக்கு. ஸோ முத்துவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு கூப்பிட்டு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, அந்த இடத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிறாப்ல. ஸோ திருடின நகையெல்லாம் அங்க தான் வச்சு உருக்கி அதுக்கப்புறம் கொண்டு போய் விற்பாங்களாட்டுக்கு. ஸோ அந்த இடம் தான் அது ஒரு மாதிரியான இடம் அப்படின்னு அந்த இடத்துக்குலாம் அவ்வளோக்கு நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்ல. அப்படின்னா நாமளும் ஒரு திருடன் மாதிரி போக வேண்டியதான். நம்மளும் நகையை உருக்கிறதுக்காக போய் கேட்கிற மாதிரி கேட்போம் அப்படின்னு நம்ம முத்து பிளான் போட்டிருக்கிறாப்புல. ஆக மொத்தத்துல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.